ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும், அதுக்கு நீங்கள் எப்படிலாம் வேலை செய்யணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதனால் பிகினர் யாராவது ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நண்பா. ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் எடுத்து காட்டணும் அப்படின்றது என்னோடய டார்கெட். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் உங்களுக்கு வந்து நான் டே டு டேட்டில் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் அது வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் ரெகுலராக என் சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1 வர்றதுக்கு, அதாவது ஃபார் டேவுக்கு $1 வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதமாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதாவது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு 1500 பேர், மாற்றி சொல்கிற மாதிரிங்க, ஃபார் டேவுக்கு 1500லேருந்து ஒரு 2000 பேர். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு இந்தியாவிலேருந்து வர டிராஃபிக்கு $1 வர வைக்கிறதுக்கு நாம் கிட்டத்தட்ட 2 மாதம் நம்ம வேலை செஞ்சு அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸில் அப்படியே பேக் ஹேண்டில் ஒரு 2 வீக்ஸ் பேக் ஹேண்டில் போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? தென் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபார் டேவுக்கு நம்மளால் வந்து ஒரு $300 ஏர்ன் பண்ண முடியுமா, ஒரு $400 ஏர்ன் பண்ண முடியுமா, $500 ஏர்ன் பண்ண முடியுமா, ஏன் $1000 ஃபார் டேவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமானா இதுவும் முடியும். அப்படின்றதுக்காக தான் அதான் இன்றைக்கான ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது. சரிங்களா? எப்படி ப்ரோ இது உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது உங்களாலேயும் முடியும். என்னால் மட்டும் இல்லை, அது உங்களாலேயும் முடியும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் எனக்கு வந்து கவலை கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, இவர் வந்து VPN போட்டு ஆட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெவன்யூ புஷ் பண்ணிட்டு வந்துட்டாருப்பா, இவர் வந்து ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, என்னால் முடியுதுன்னா இப்போ உங்களாலேயும் முடியணும் இல்லை? கான்செப்ட் புரியுதுங்களா? பட் ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வந்திருக்கக்கூடிய டிராஃபிக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூவை தவிர மற்றபடி நீங்கள் எந்த மெத்தடையும் நம்ம வந்து யூஸ் பண்ண கிடையாது. உண்மை இதுதான். பல பேர் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து கொடுக்குற ரிப்போர்ட் ஒரிஜினலு ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து, அதாவது சேனலில் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு பாருங்கள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக. ஓகேங்களா? ஃபார் டேவுக்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், ஃபார் மந்த்துக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக லைவ் ப்ரூஃபாக 12 மணி வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? பட் ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு அது உண்மைக்குமே அந்த அளவுக்கு எடுக்க முடியுமானா அதுவும் முடியும். ஓகேவா? பட் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து வேலை செய்யறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. ஒரு காசு கொடுத்து ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவலான சைட்டு வாங்க ரெடியாக இருக்கீங்க. பட் ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? ஆனால் என்னோட சஜஷன் என்ன தெரியுமா, ஒரு பிகினராக இருக்கியா, நீ ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கோ. பிளாகராக இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி, மொதல் 1 இயர் நீ $1 கூட அதிலேருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்காது. அது வரவும் வராது. உண்மை இதுதான். சரிங்களா? ஸோ மொதல் 1 இயர் நீ வெப்சைட்னா என்ன, அதில் எப்படி எஸ்இஓ பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, பிளாக் டாட் எஸ்இஓ நீ கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னுடைய காம்படிட்டர் யாருன்னு நீ கண்டுபிடி. அதுக்கப்புறம் நீ என்ன கீவேர்ட்ஸில் வேலை செய்யணுன்றது அதை கண்டுபிடி. இது எல்லாத்தையும் 1 by 1 நீ பண்ணிட்டு வா. ஓகேவா? 1 இயர் நீ கம்ப்ளீட்டாக நீ லேர்ன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்லேருந்து நீ கற்றுக்கிட்டது எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சாக எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகேவா? இதுக்கு இடையில வந்து 3 மாதத்தில் மணி மேக் பண்ணிடலாம், 6 மாதத்தில் மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்தியாவில் டயர் 1 கண்ட்ரியே டார்கெட் பண்ணாலுமே இதுதான் ரியாலிட்டி. சரியா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங் தான் சொல்ல வந்தேன். ஆரம்பத்திலே ஆட்சன்ஸ்லேருந்து மணின்றது மேக் பண்ண முடியுமானா முடியாது. 1 இயர் ஆச்சு, நீங்கள் மானிட்டேஷனே வாங்கினாலுமே உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வேணும். புரியுதுங்களா? ஸோ மொதல் 1 இயர் ரெவன்யூ எதுக்காக வேலை செய்ய வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் அண்ட் ஆடியன்ஸ்க்காக இம்பார்ட்டன்ட் கொடுங்க மொதல் 1 இயர். அதுக்கப்புறம் நீங்கள் மணின்றது எதிர்பாருங்க. சரியா? சரி, இப்போ ஃபார் டேவுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $347.43 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதாவது ஃபார் டேவுக்கு இங்கே நிறைய பேர் வந்து கேட்கறதுனால எனக்கு வந்து $1 வரல, $5 வரல, அதே போல் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $10 வந்தால் போதிக்கும், எனக்கு மாதம் மொத்தமாகவே ஒரு $30 வந்தால் போதிக்கும். தென் இது போக ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் நண்பா. பட் ஒன் திங், இதுக்கு வந்து நான் எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நான் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இன்றைக்கான ரிப்போர்ட்டில் வந்து நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகேவா? அப்படி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டுடே டாலர்
$347.43 வந்திருக்கு இல்லையா? இது வந்ததுக்கான ரீசன் என்ன? அது ஏன் வந்திருக்கு? அது எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா காசு தராங்க? அதாவது ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆக தெரியுமா? யூடியூப் சேனலில் மாதிரி நமக்கு வந்து இந்த 1000 வியூஸ் போயிட்டா அவ்வளோ டாலர் அது போலாம் கேட்டகரி பொறுத்து இங்கே வெப்சைட்டில் வந்து வேலைக்கு ஆகாது. ஓகேவா? 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா? ஆட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஆட் வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணணும். கம்பல்சரி இது கிளிக் பண்ணால் தான் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் காசுன்றது ஒன்று வரும். இதை தாண்டி தெரியாத ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு 10 பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து 1000, அதாவது பேர் ஒரு 100 பேர் வந்துட்டாலே போதும், ஒரு நாளைக்கு $1 வந்துடும். ஒரு 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே ஒரு நாளைக்கு $10 வந்துடும். அப்படின்னா என் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் காமிச்சு இவர் இது போல் சொல்லியிருக்காரு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும். சரிங்களா? என்ன நான் சொல்ல வரேன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வரும். ஆடு கிளிக்கு நடக்காமல் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே மைனஸ் செய்யப்படும். ஆட்சன்ஸில் மைனஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகணும்பா. ஸோ தெரிஞ்சுக்குங்க. இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வருன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தெரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? இன்றைக்கி டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $347.43 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே, அதாவது நேற்றுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $186.27 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $213.34 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக கிட்டத்தட்ட $591.17 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது? வெறும் $9.60 தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம்? வெறும் 00 சென்ட்ஸில் வந்து இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ ஒரு பேமெண்ட் கூட ரிலீஸ் ஆகலை, இன்னும் ஐடி வெரிஃபிகேஷன் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா $10 வந்தால் தான் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். பட் ஆனால் இந்த மாதத்தில் எப்படி ப்ரோ இவ்வளோ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியுது உங்களால் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ தான் நம்ம மெயின் டாபிக் வரும். தென் அதை பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ளூ கலர் பாக்ஸு, அந்த பாக்ஸில் டுடே, எஸ்டே, லாஸ்ட் 7 டேஸ், திஸ் மந்த் இருக்கு இல்லையா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டுடேவில் எவ்வளோ வந்திருக்கு? கிட்டத்தட்ட $347.43 வந்திருக்கு இல்லையா? அந்த செக்ஷனில் சரிங்களா? இன்றைக்கி என்னோட ரெவன்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒரு பிகினர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 பேர் வரலாம், 500 பேர் வரலாம், 100 பேர் கூட வரலாம். ஓகேங்களா? எவ்வளோ டிராஃபிக் வருதோ அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. சரிங்களா? தென் உங்களுக்கு வந்து ஃபார் டேவுக்கு உங்களுக்கு மினிமமாக 0.02 சென்டிலிருந்து 0.5 சென்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? $1 கம்மி, 50 சென்ட்டுக்கும் கம்மின்ற விதத்தில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 0.02 சென்டிலிருந்து 5 சென்ட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ வந்தாலுமே சரி உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? டுடேவில் அந்த செக்ஷனில் நமக்கு $1 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் $591.17 வந்து இருக்கு இல்லையா? அந்த செக்ஷனில் வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வரட்டுங்க. சரிங்களா? $1, $10, $100, $1000, $5000 கூட வந்தாலுமே அது 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து திஸ் மந்தில் அப்படியே ப்ளஸ் ஆகிடும், ரீஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ப்ளஸ் பண்ணி காட்டும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் மட்டும், அதாவது இந்த $591.17 இருக்கு இல்லையா? அந்த செக்ஷனில் மட்டும் டே 1க்கு ஆரம்பித்து மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் டே 1 வர வரைக்கும் இடையில 28 நாள் இருந்தாலும் சரி அல்லது 31 நாள் இருந்தாலும் சரி அந்த மந்த்து. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு டே 1லேருந்து மந்த் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இந்த திஸ் மந்தில் இருக்கு இல்லையா? அதில் வந்து ப்ளஸ் ஆகி தான் காட்டும். சரிங்களா? அப்போது டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ப்ளஸ் ஆகி காட்டுன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? அப்போது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எத்தனை நாள் அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது 1 மந்தோடைய அமௌண்ட்டு. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? 1 மந்த்துன்னு கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? இன்னும் 4 டேஸ் இருக்குது. அப்படின்னும் போது அப்போ திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் நைட்டு, நாளைக்கு தேதி 1 அப்படின்னா இன்றைக்கி நைட்டு கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 12 மணிக்கு 00 இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் 00 பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு நைட் மறுபடியும் நைட்டு அந்த 1ஆம் தேதி நைட்டு 12 மணியோட முடியுது இல்லையா? அப்போது 2ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா பேலன்ஸ்ன்ற அந்த செக்ஷனை போய் ஆட் ஆகிடும். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் வந்துட்டு பிறகு கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ தெரியுமா நமக்கு ரெவன்யூ வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு போட்டு விடுவாங்க. பேலன்ஸில் வந்து $100 வந்த பிறகு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். இது வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் $100 வந்து விட்ரா வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி $9 இருக்கு இல்லையா? ஸோ திஸ் மந்தில் வந்து இப்போது $600 வரலாம் அல்லது $700 கிட்டத்தட்ட போகலாம். ஓகேங்களா?
அப்படின்னும்போது திஸ் மந்தில் எவ்வளோ இருந்தாலுமே அது 1 மந்த்துக்கு வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. இதில் இந்த பேலன்ஸ்ன்றதில் கரெக்டாக 21 நாளைக்கு வந்து ஃப்ரைஸ் பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணுவாங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரிஜினலாக வந்திருக்கா, இல்லை அல்லது ஏதாவது விபிஎன் ப்ராக்ஸி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அல்லது கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்களா, அல்லது ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலம் கேம்பிங் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு பல விதமாக வந்து தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் மூலிமா அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ வந்து மேனுவலாக செக் பண்ணுவாங்க. அது 100% யூனிக்கான யூசர்ஸ், யூனிக்கான டிராஃபிக்காக தான் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு லாஸ்ட் பேமெண்ட்டில் 00ன்னு இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். அதில் 21ஆம் நைட் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு மூவ் பண்ண உடனே அதில் லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்துட்டாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க. அன்றைக்கே ஏறிடுமானா ஆகாது. கரெக்டாக 21ஆம் நைட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா 21, 22, 23 சரிங்களா, 23ஆம் நைட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்தியன் கரன்சியாக வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா, நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்லேருந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், யூனிடெட்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு. அதுவே நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பேமெண்ட் ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ அது போல தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ டுடே திஸ் மந்த் பேலன்ஸ் இந்த செக்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, தென் இப்போது எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸாக இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டுடே டாலர் தான் எஸ்டர்டேவுக்கு போயிருக்கு. எஸ்டர்டே டாலர் தான் வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிருக்கு. அது அப்படின்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி எவ்வளோ வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் நண்பா. அதாவது நைட்டு 12 மணி வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணி போடும்போது அது மாறுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஒரு டீட்டெயில்டாக ஒரு $1000 இந்தமாரி நம்ம மந்தில் எடுத்து காமிச்சிருப்போம். அந்த ரிப்போர்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ரீசெண்டாக கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ இப்போது டுடே கரெக்டாக இன்றைக்கி நைட்டு இந்த 12 மணிக்கு கரெக்டாக நாளைக்கு தேதி வந்து 26 அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோன்னா அது அப்படியே என்ன ஆகுனா டுடேவில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் வந்து 00ன்னு மாறிட்டு எஸ்டர்டேக்கு போயிடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலுமே அது அப்படியே லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடும். லாஸ்ட் 7 டேஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படியே திஸ் மந்த்துக்கு வருமானா வராது. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஆல்ரெடி டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸ்டார்டிங்கே. ஸோ அதனால் அது அப்டேட் ஆகிட்டு அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, தென் 3 விதமான டைமிங் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு இது மாறும், அப்படிலாம் 12:05க்கு மாறும், அப்படிலாம் 12:10க்கு கம்பல்சரி மாறியே தீரும். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஒன் டே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தான். சரியா, சரி, இப்போ இந்த $347.43 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றது நல்லா பாருங்கள். கிட்டத்தட்ட 224 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ப்ரோ 1000 பேர் வந்து உங்களால் $1 கூட ஃபார் டேக்கு ஏர்ன் பண்ண முடியல, ஆனால் வெறும் 200 பேர் வந்ததுக்கு எப்படி ப்ரோ உங்களால் $350 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணியிருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 1000 பேருக்கு மேலே வந்ததுக்கு வந்து டிராஃபிக் எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்தது. ஓகேங்களா, என்னுடைய ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணுறீங்க, லாஸ்ட் 1 வீக் 2 வீக்ஸ் எந்த வீடியோ பார்த்தாலுமே இந்தியாவிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கு நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காதுன்றது என் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, அதை நான் கத்தி கடைசி வரைக்கும் கத்திட்டே போயிடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். அது யாரும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இன்றைக்காச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன். அதுவே இங்கே வெறும் பார்த்தீங்கன்னா 224 பேர் தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 11 யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆட் இருக்குல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்க தெரிஞ்சு கிளிக் பண்ணாங்களோ தெரியாமல் கிளிக் பண்ணாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கால் பண்ணி கிளிக் பண்ணுறான்னு சொல்லி கிளிக் பண்ணாங்களோ அது நமக்கு தேவையில்லாது. சரிங்களா, ஸோ ஒரு ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணதால் நமக்கு வந்து $347.43 வந்து ஃபர் டேக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, சரி, இப்போது 250 பேர் கூட வரல, பட் ஆனால் அப்படி இருந்துமே 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதாலும் கிட்டத்தட்ட $350 ஃபர் டேக்கு ஏர்ன் பண்ண முடியுமானா இது கண்டிப்பாக முடியும் நண்பா. இது 11 கிளிக்குக்கே இவ்வளோ நீங்கள் ஆச்சரியமாக பார்க்க வேண்டாம். எனக்கு ஒரே கிளிக்குக்கு கனடாவிலேருந்து $700 வந்து கிடச்சிருக்கு ஃபார் கிளிக்குக்கு ஒரு நாளில். சரிங்களா, ஸோ அப்படின்னும் போது நம்ம எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறது தான் அங்கே மெயின் ரோலாக வருது. தென் இது போக மெயினாக இந்த அளவுக்கு ரெவன்யூ வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பக்கத்துலேயே பாருங்கள் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட $1550. ஓகேங்களா, கிட்டத்தட்ட கேனு போட்டிருக்கு பாருங்கள். கேனு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து 1000ல் போகும், எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அது லட்சத்தில் போகும், எம்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடத்த மில்லியனில் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு டே டு டேட்டில் ஒரு 1000 பேர் இப்படி 10,000 பேர் வராங்கன்னா அது கேவில் தான் காட்டும். லட்சத்துக்கு மேலே வரக்கூடிய டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் பார்க்குறீங்கன்னும் போது அது உங்களுக்கு இன்னுமே கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, தென்
இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு உங்களால் ஹையாக கொண்டு போய் நிறுத்த முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நண்பா இந்த பேஜ் ஆர்பிஎம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்றது நான் சொல்லிடுறேன். பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆடுக்கு பர்டிகுலராக நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னா, ஒரு கிளிக் நடக்குது அப்படின்னா $1550 கிடைக்கணும். ஒரு கிளிக்கு $1550 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. ஆனால் நமக்கு கரெக்டாக எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? ஒரு கிளிக்கு $31.58 வந்து ஒரு ஆடு கிளிக்கு கிடைக்குது. அது எப்படி ஒரு பேஜ் ஆர்பிஎம் அந்த அளவுக்கு ஹையாக போகுது அப்படின்னா, நண்பா நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து 90% டயர் 1 கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணுவேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக யூஎஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இந்த 4 கண்ட்ரி நான் மெயினாக வந்து ப்ளே பண்ணுவேன். ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 4 கண்ட்ரிக்கு தான் சிபிசியும் சரி, பீட்ரவுட்டும் சரி, பேஜ் ஆர்பிஎம் சரி ரொம்பவே ஹை. இதுவே நீங்கள் அதர் கண்ட்ரி நீங்கள் போயாச்சு அப்படின்னா, காஸ்ட் ஒரு கிளிக்கு $2 கிடைக்கும், $5 கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மினிமமாக கிடைக்கும். பட் ஆனால் இந்த கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணும்போது ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்கும். அதுவும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தென் ப்ரோ அது ஆல்ரெடி சர்ச் வேல்யூ ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்கே, அதுக்கு எப்படி ப்ரோ ரேங்க் பண்ணுறது அப்படின்னா, நண்பா ரேங்கிங்ன்றது அது ஒரு சம் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே மெயினாக ப்ளே பண்ணக்கூடியது பேக்லிங்க்கு தான். பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக இருக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் சஜஷன் பண்ணும் ரேங்க் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரியுமே நான் சொல்லிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா தான் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னு. சரிங்களா? சரி, இப்போது பேஜ் ஆர்பிஎம் எதனால் வருதுன்னு நான் சொன்னேன். ஒரு யூசர் வந்து தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பொறுத்து வருதுன்னு நான் சொன்னேன். அந்த ஆடு கிளிக்கு கிட்டத்தட்ட $1550 வந்து கிடைக்கணும் ஒரு கிளிக்கு. ஆனால் அவ்வளோ கிடைக்குதானே? கிடைக்கல. சிபிசி எவ்வளோ இருக்குது? $31.58 இருக்குது. அப்போனா ஒரு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி $31.58 வந்து கிடைக்குதுன்னு சொன்னேன். தென் இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 644 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஆட்சன்ஸில் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வரும். இம்ப்ரெஷனுக்கு யாருக்காச்சும் காசு வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், யாரும் நம்ப வேண்டாம். தென் பேஜ் சிடிஆர் 4.99% வந்து 91% வந்து இருக்கு. பேஜ் ஆர்பிஎம் எப்பயுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட் லிமிட் ப்ராப்ளத்துக்குள்ளே போகும். ஆட் லிமிட் விழக்கூடாது, உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்பயுமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னா பேஜ் சிடிஆர் வந்து எப்பயுமே 10க்குள்ளே வச்சுக்குங்க. பேஜ் சிடிஆர் எப்படி ஒரு 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, 250 பேஜுக்கு 2 ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னா பேஜ் சிடிஆர் 0.07% வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ பேஜ் சிடிஆர் எப்பவுமே வீக்லி பார்த்தாலும் சரி, டேவில் பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி, சரிங்களா, எப்பவுமே பேஜ் சிடிஆர்ன்றது 10க்குள்ளே வச்சுக்குங்க. தென் இப்போது இன்னைக்கு இந்த 224 பேஜஸ்க்கு 11 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $347.43 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தென் அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு யூஸர் வந்து தெரியாமல் நம்ம வெப்சைட் வந்திருக்கக்கூடிய ஆடு கிளிக் பண்ணால் தான் ரெவன்யூ வரும்னு சொன்னேன். தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது 4 கண்ட்ரி சொன்னேன். நான் எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல நான் சொன்னேன். சரிங்களா? தென் அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பக்கத்துலேயே பாருங்கள். கண்ட்ரிஸ் யூஎஸ், யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், இந்தியா, யுனைடெட்ஸ், தென் நேபாள். ஓகேங்களா? இதில் நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, யூஎஸ், யூகே இது 2த்துல மட்டும் பாருங்கள். இந்தியா, சிங்கப்பூர் பார்த்தாச்சுன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. பட் சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா 189 பேர் வந்து நமக்கு யூகேலேருந்து உள்ளே வந்திருக்காங்க, யுனைடெட் கிங்டம்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 32 ஆடுகளுக்கு ஆவரேஜ் பண்ணி ஒரு கிளிக்கு சிபிசி $32.28 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி $32 கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட யூகேலேருந்து மட்டுமே $322 வந்து கிடச்சிருக்கு. அப்போ $322 வந்து நீங்கள் 11 கிளிக்குக்காக டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி டோட்டல் வால்யூம் வரும். தென் அதுக்கு கீழே சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 பேஜுக்கு, அதாவது எத்தனை கிளிக்ஸ் நடந்ததுன்னு தெரியல, கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி $24.61 வந்து கிடச்சிருக்கு. நண்பா இந்த இடத்த வந்து சிபிசி இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்மளால் கிளிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து இப்போதைக்கு வீடியோ வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா நான் சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணாலே ஃபேக்கான ரிப்போர்ட்னு சொல்கிறதுக்கு ஒரு ஊரே இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. தென் உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய். இல்லை ப்ரோ நான் இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுவேன்னா
பர் டேவுக்கு 30,000 பேர் வந்தால் தான் உனக்கு ஒரு நாளைக்கு $5-7 வரும்ன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஓகேங்களா? தென் இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான் நண்பா. நான் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் நினச்சோம் அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். என்னென்ன அப்படின்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே வந்து நீங்களும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட A to Z எல்லாமே இருக்குது. முக்கியமாக வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் வேணுமா 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கேன். $7,000, $15,000, $25,000 ஒவ்வொரு பேக்கேஜுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 3த்துக்கு காமனாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான ஹோஸ்டிங், டொமைன் அண்டு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுப்போம். இது 3த்துக்கு காமன். $7,000 பேக்கேஜில் இது போட்டு வெப்சைட் லைவ் கொண்டு வந்து கையில் கொடுத்துருவேன். $15,000 பேக்கேஜில் உங்களுக்கு வேர்ட்பிரஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு SEO எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணுறது ஃபார் ஒன்லி. $25,000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு பதிலாக நானே உங்கள் வெப்சைட்டுக்கு வேலை செஞ்சு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன். இதுதான் ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது இல்லை. தென் வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் தான், நார்மல் ஆர்டிகல்லாம் கிடையாது நண்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட் அட் SEO வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டுமே பேக் ஹேண்டில் ஆகாது. அந்த அளவுக்கு யூனிக்கான ஆர்டிகல்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEOலாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து கொடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா ஃபார் ஆர்டிக்கல் நம்ம வந்து 200 நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம், வாட்ஸ்அப், கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ அது மூலிமா வந்து சேட் பண்ணாலும் சரி, டேரெக்டாக கால் பண்ணாலும் சரி, 24/7 நான் வந்து அவைலபிளாக தான் இருப்பேன். கால் பண்ணி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டவுட் கேட்டுக்கோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் நீடு இருக்குது அப்படின்னா சர்வீஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? தென் இது பக்கம் வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறது, டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுக்குறது, தென் SEO கிளாஸ் எடுக்கிறது, வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் ஆர்டர் வந்து கம்பல்சரி எடுத்தாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கம்பல் பண்ணவே இல்லை. உங்களுக்கு டவுட்டு நீ ஒரு கால் பண்ணுறேன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கின்றதை மட்டும் இந்த இடத்த நான் கான்ஃபிடண்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நண்பா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.